நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாத ராசி பலனில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முக்கியமான கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போகிறாரு. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்க புதனும் கும்பராசிக்கு போகிறாரு. அதுமாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு அதே 13ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 13ஆம் தேதியில் மட்டும் சூரிய பகவான், புதன், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நாளில் ராசி மாற்றம் அடையுது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுமாரி குரு பகவான் மேசராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று இருக்காரு. ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பை பொறுத்து ராசி மாற்றத்தை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருமா, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோவை பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியவும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஓரளவுக்கு எடை போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் இறக்க குணம் அப்படிங்கிறது அதீதமாக இருக்கும் மற்றவங்களை விட. அதாவது தனக்கு சோறு இருக்கோ இல்லையா எவனாவது கேட்டால் கொடுத்துட்றது, நம்ம அப்புறம் பட்னி கிடக்கிற மாதிரி கிடக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தவன் நன்றி மறந்துட்டு போயிடுவானேன்னு வருத்தப்படுறது. அவனே வந்து நாளைக்கு மறுநாளும் கேட்டான்னா சரிப்போ நேற்று ஏதோ தப்பு பண்ணிட்டான் இன்றைக்கும் தொலைவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியே அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டே நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருப்பீங்க. அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே வைக்கக்கூடிய அடிகள் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக எடுத்து வச்சோம் அப்படின்னாலே பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னாக்க உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது முற்றுமுதலுமாக முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு வந்து பஞ்சம சனி, அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பகவானே வந்து உட்காந்துருக்காரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. சரி, ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார், வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வெற்றிகள் ஸ்தானத்துக்கு ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட வெற்றிகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பங்காளிங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை இப்போ நல்ல முடிவுக்கு வரும். ஒரு காலகட்டத்தில் அப்பங்கப்பா காலத்தில் தாத்தங்காலத்தில் முப்பாட்டங்காலத்துலேருந்து சில பங்காளிகள் பகையாக இருந்திருப்பாங்க. அது அப்படியே காரணம் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம், இப்போ ஒன்றும் சண்டையே இல்லையா, அது 2-3 தலைமுறையாக நாங்கள் பேசிக்கிறதே இல்லைங்க. அப்படி பிரிஞ்சிருந்த பங்காளிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. அப்போ இந்த எதுக்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏகப்பட்ட வெற்றிகளை கொண்டாந்து சேர்க்கும். பொதுவாகவே குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பங்காளிகள் செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம பங்காளிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்போ நாம் அவங்க ஒரு நாள் போகிறது, நம்ம ஒரு நாள் போகிறது, இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். பேச்சுவார்த்தை இல்லாதால் இப்போ நம்ம எல்லாம் ஒன்று கூடி போய் குலதெய்வத்தை வணங்கணும்னு வச்சிங்களேன், அதுக்குண்டான மகிமை அப்படிங்கிறதே வேறு. இத்தனை ஆண்டுகளாக கிடைக்காத அந்த பாக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிரிஞ்சிருந்த பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க. ஏதோ ஒரு கல்யாணம் நல்லது கெட்டதில் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சரி பாப்பா தாத்தங்காலத்தில் சண்டை பாட்டங்காலத்தில் சண்டை, இனிமேல் நாம் ஒத்துமையாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வணங்கிட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு இந்த மாதத்தில் வந்தீங்கன்னா இதுக்கு மேலே வாழ்க்கையில் உங்களுக்கு தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. இன்னொரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் மண்டாது. இதோட குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ராசியிலேயே இருக்குது. அப்படிங்கிறதால சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றியை கொண்டு வந்து அப்படியே தாராளமாக கையில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு நேரம் இருக்குது. அது மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போடையும் இருப்பீங்க. அது கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நானாக போய் பேச மாட்டேன், அவனாக தான் வந்து பேசணும், இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு இறங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும்.
அதேமாரி 13ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் போயிடுறாரு. அதனால் இந்த சுகஸ்தானத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா அற்புதமான யோக பலன். 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போன பிறகு 13ஆம் தேதிக்கு மேலே தாயார் வழி உறவுகள் மேம்படும். தாய் மாமா வழியில், பொண்ணு கொடுத்த வழியில், பொண்ணு எடுத்த வழியில் பிரச்சனை இருந்ததுன்னா சமாதானமாகும். அதுமாதிரி அவங்க வீட்டு உறவுகளில் நிறைய விசேஷங்கள், விருந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். போய் முன்னாடி நின்று எடுத்து செய்வீங்க. உங்களுக்கு ஒரு நற்பெயர் வரும். அதாவது சுற்று வட்டாரத்தில், உறவுகளில், சொந்த பந்தங்களில் நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும். இந்த பையன் வார்த்தை மாற மாட்டாடா, கரெக்டாக பேசுவான்டா அப்படின்னு 4 பேர் பேசுகிற அளவுக்கு உங்களோட நடத்தை அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதும் அதிகமாகும். சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போன பிறகு பார்த்தீங்கன்னா தாயார் வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் மகர ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4வது வீட்டில் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி கும்பராசிக்கு சூரியனும் போகிறாரு, புதனும் போகிறாரு. 5வது வீட்டுக்கு சூரியன் போய் உட்கார்றாரு. அப்படிங்கிறப்ப உங்களோட புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது வலுவடையுது. அதாவது ஒரு ஆண் வாரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்கள் எல்லாமே அதுக்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற நாள் அப்படி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 13ஆம் தேதிக்கு மேலே புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் புத்திரபாக்கியம் தேவையான பரிகாரங்களை செய்யலாம். கர்ப்பமாக இருப்பாங்க நிறைய பேர், நிறைய கலைஞ்சி போயிருக்கும் பாதியில். அப்படி இருக்கிறவங்களாம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பக்கத்தில் இருக்கிற திருக்கருக்காவூரில் போய் கற்பக ரட்சாம்பிகை கோவிலில் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த 13 தேதி வரைக்கும் மகரத்தில் புதன் இருக்கார் பார்த்தீங்களா, புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது நிறைய முக்கிய புள்ளிகளோட சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அதை வச்சு 10 ரூபா பணம் சம்பாதிக்கலாம். இப்படி ஒரு யோக அமைப்பு இருக்கும். அதேமாரி பிப்ரவரி மாதம் தொடங்கி 4வது நாள் மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. செவ்வாய்க்கு அது உச்ச வீடு. ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் உச்சமடைகிறது நன்மை தான். தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் உச்சமடைகிறார். அப்படிங்கிறப்ப தனம், குடும்பம், வாக்கு இது 3மே உச்சமடையும். உங்களுக்கு குடும்ப விருத்தி உண்டாகும். குடும்பத்தில் புது உறுப்பினர்கள் சேர்க்கை இருக்கும். அது பிள்ளை பேர் அடையலாம், இல்லை ஒரு மருமக வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். இதுமாரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட மனநிலையை புரிஞ்சு நடந்துவாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வீட்டு உறுப்பினர்களோட தேவைகளை தேடி தேடி நிறைவேற்றுவீங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கும். காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சம் இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 7க்கும் அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தொழில் செய்கிறோம், காசு பணம் 10 ரூபா குறையுது அப்படிங்கிறப்போ ஒரு நண்பர், ஒரு கூட்டாளி வந்து நான் 10 ரூபா போடுறேன் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொழிலை பெருக்கி கொடுக்க முன் வருவாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. இது மாதிரி விவசாயிகளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வளர்ச்சி இருக்குது. நல்ல விவசாயத்தில் காசு வரும். மண்ணை நம்பி காசு போடலாம். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை பராமரிக்கலாம், வீடு விற்கலாம், வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுமாதிரி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறப்ப குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு அதீத நற்பலனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க. மிக அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதோட அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி தை மாத அமாவாசை அப்படிங்கிறது பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். இதை செஞ்சுட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். 9 பேருக்கு அன்னதானம் பண்ணி உங்கள் கையில் கிடைக்கிற 10 5 ஆளுக்கு கொஞ்சம் பணமாக கொடுங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் காசு தான், 50 ரூபா கொடுத்தாலும் காசு தான். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே பெரிய அளவில் உச்சம் தொடக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.